श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते वाच्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते कुलभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमुगनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलन्मेल्मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। சீருண்டுதோ புலிதிருவேங்கடமுடையான் பாரண்டச் சொன்ன படமுடியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம்பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்விடலாகில் சார்வது சதிரே என்ற பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி சுவாமி தேசிகன் இந்த தயாசதகம் என்ற கிரந்தத்திலே 31வது ஸ்லோகத்திலே நேற்றைய தினம் நமக்கெல்லாம் நம்முடைய இளமை கெடுவதற்கு முன் முதுகுபற்றி கைத்தளத்தாம் முன்னொருகோலூன்றி விதிர்விதித்து கஞ்சுடன்று மெருக்கிட கொண்டருமி இது என்னப்பற மூத்தவாரன்னு இளையவரேசாமுன் கையிலே தடி ஊனி முதுகு கூன் போட்டு பக்கத்திற்கே சிறு பிள்ளைகளெல்லாம் இவன் கிழவன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சுவாசம் நல்ல ஸ்திதியிலே இருக்கும்போதே நான் எம்பெருமானுடைய திருவேங்கடத்தானுடைய மலையடைந்து அவனுடைய திருவாரத்திலே எம்பெருமான் பொன்மலைமேல் ஏதேனும் ஆவேனே என்ற ரீதியிலே அந்த குடவரை தாள்களிலே நான் ஒரு நித்தியவாசம் பண்ண வேண்டும் என்று 31வது ஸ்லோகத்திலே சாய்ச்சார். மதுமதன தயேத்வாம் பாரிதாரா விசேஷைஹி என்ற ரீதியிலே சுவாமி தேசிகன் தயாசதத்திலே 31வது ஸ்லோகத்திலே சாய்ச்சார். இன்றைய தினம் அவதாரமான ஸ்லோகமானது 32வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே ரொம்ப அற்புதமான விஷயம் சாதிக்கிறார். இந்த தயாதேவி எப்படி இந்த ஸ்ரீதேவனிடத்திலையும் இந்த பூப்பிராட்டினிடத்திலையும் தனது நன்மதிப்பை பெறுகிறாள் என்ற ரீதியிலே சாதிக்கிறார். அவிதித நிஜயோகக்ஷேமம் ஆத்மான் அபிஜ்ஞம் குணலவரஹிதம் மாம் கோப்து காமாதயத்வம் பரபதி சதுரைஸ்தே விப்ரமை ஸ்ரீனிவாசே பகுமதி மனபாயம் விந்தசி ஸ்ரீதரண்யோஹோ அப்படின்னு 32வது ஸ்லோகம் அவதாரம் பண்ணுற சுவாமி தேசிகன். அதாவது தன்னை சொல்கிற தேசிகன், ஹே தயாதேவியே, எனக்கு எந்த யோகக்ஷேமத்தை பற்றியும் தெரியாது, என்னை பற்றியும் எனக்கு எதுவும் தெரியாது, இந்த ஆத்மாவை பற்றியும் எனக்கு சிறிதும் தெரியாது, சிறிதளவேனும் அடியனிடத்தில் கொஞ்சம் குணம் இருக்குது அப்படின்னா எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட என்னை நீ ரட்சிக்கும் பொருட்டு பெருமாளை நீ சிறிது உன் பக்கம் திருப்பி மயக்கி நான் செய்யும் பாவங்களை எல்லாம் அவனுடைய திருக்கண்களுக்கு கடாட்சத்திற்கு இலக்காகாமல் உன்னுடைய மாய மயக்குகளாலே எம்பெருமானை நீ உன் வசப்படுத்தி நீ இட்ட வழக்காய் அந்த ஏழுமலையான் திருவேங்கடத்தான் ஸ்ரீனிவாசன் இருக்கான் அப்படின்னு சாய்க்கிறார். இப்படிப்பட்ட இந்த தயாதேவியின் காரியம், இந்த காரியகாரம் எப்படி இருக்குன்னா ஆசிரித ரக்ஷணத்தை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த தயாதேவியின் காரியத்தை கண்டு பெரிய பிராட்டியாகவும் பூப்பிராட்டியாகவும் இருக்கக்கூடிய இரு பிராட்டிகளுடைய அவளுடைய திருவுள்ளத்திலே நன்மதிப்பை பெறுகிறாள் அப்படின்னு தேசிகன் இந்த ஸ்லோகத்தை ஒரு கருத்துரையாக சாதிக்கிறார். அதாவது இவாளே கருணாமூர்த்தி, பெரிய பிராட்டியார் பூப்பிராட்டியார்லாம் கருணாமூர்த்தி.
ஆனால் எம்பெருமானுடைய தயை என்ற குணம் எப்படி ஒரு பிராட்டியாருது. அப்பேற்பட்டதான இந்த திருவுருவத்தை உடையதான 2 பிராட்டியுடைய நன்மதிப்பை பெறுகிறாள்னா எந்த காரியத்தின் மூலமாக இந்த சீனிவாசனுடைய தயாதேவி இந்த தேசிகனான என்னை ரட்சிப்பதற்கு ஒரு பிரயத்தனம் பண்ணி, பிரயத்தனம் என்ன வஸ்துதகா என்னன்னா எம்பெருமானை தன் பக்கலிலே மயக்கி எம்பெருமானை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சுட்டு தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ணுற அந்த ஸ்திதியை பார்த்து இந்த பூப்பிராட்டியும் பெரிபிராட்டியும் ரொம்ப சந்தோஷிக்கிறாள் அப்படின்றதானது தான் இந்த பாசுரத்துடைய தாத்பர்யார்த்தம்னு பெரியவா சாதிக்கிறார். தேசிகன் எப்படியும் தன்னை நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறார். வரதராஜ பஞ்சாசத்து, ஜெய்விநாயக பஞ்சாசத்துலாம் எல்லாம் சொல்லி நமக்குரைப்பார் உளரென்று நாடுவோமே அப்படின்னார். அமிர்தாஸ்வாதினி சாதிக்கும்போது சுவாமி தேசிகன் காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றொன்றே கண்ணனைய கண்டுரைத்த கடிய காதல் பாண்பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் பழமறையின் பொருளென்று பரவுகின்றோம் வேண்பெரிய விரிதிரநீர் வையத்துள்ள வேதாந்த ஆரியனென்று இயம்ப நின்றோம் நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்குரைப்பார் உளரென்று நாடுவோமேன்னு சொன்னேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எனக்கும் புத்தி சொல்லக்கூடியவா இந்த லோகத்தை நிறையா பேர் இருக்கா. அப்பேற்பட்டவாளை சென்று நாடி நாம் ஒரு அபியாசம் பண்ணுவோம்ன்ற ரீதியிலே சுவாமி தேசிகன் அந்த ரகசியத்தை சாய்ச்சிருக்கார். அதை தான் இந்த ஸ்லோகத்தையும் சாய்க்கிறார். நன்மதீமைகள் ஒன்று மறிய நாரணா என்று மித்தனையல்லால் அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரம். எனக்கு நன்மை எது தீமை எது என்று பகுத்தறியும் தன்மை அந்த புத்தி என்கிட்ட இல்லை. சிஷ்யத்தேகம் சாதிமான் துவாம் பிரபன்னம் என்று அப்படி கூட எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணனிடத்திலே சொன்னானோ அதை கூட எனக்கு சொல்ல தெரியாது. விஞ்ஞான ஞானம் எது, ஆத்ம ஞானம் எது, லோக திருஷ்டி எது, லோகத்திலே நல்ல கிரியை எது, கெட்ட கிரியை எது என்று பகுத்தறியும் குணமும் சிறிதளவும் கிஞ்சிதபி மமகிருதே நாஸ்தி என்று அடியனிடத்திலே இல்லை அப்படின்னு நான் இருக்கேன். ஏ தயாதேவியே, நான் செய்கின்ற பாவங்களுக்கு எனக்கு அநேக விதமான தண்டனைகள் கிடைக்கும். ஆனால் நான் உன் திருவடியை பற்றினதாலேயே நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு புருஷகாத பூதையாகி என்னை ரட்சிக்க வேண்டும் என்று நீ சங்கல்பம் பண்ணிக்கொண்டு சுதந்திரனான பெருமாளை நீ உன்னோட மயக்குகளாலே மயக்கி எம்பெருமானை உனக்கு தாசனாக வரிக்கிறான்னு சொல்கிற. அதாவது நீ இட்ட வழக்காய் அந்த திருவேங்கடமுடையான் இருப்பவன் போலும் அவன் இந்த ஜீவாத்மாக்களை லீலோபகரணங்களாக கொண்டு இந்த பூமியிலே ஒரு விளையாட்டு விளையாட வரான். ஆனால் நீ உன் விளையாட்டை விளையாடி உன் விளையாட்டாலே அவனை மயங்க வைத்து ரொம்ப உன் வசப்படுத்தி இருக்கமா அப்படின்னு சொல்கிறார். நீ இட்ட வழக்காய் எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தில் இந்த லக்ஷ்மணன் பெருமாளிட்ட வழக்காய் இருந்தாரோ அதை போல அடிமை தொழில் பூண்டேன் என்ற ரீதியிலே நீ பெருமாளை உனக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்க. காரணம் அப்படின்னு கேட்டால் என்னை ரட்சிக்கணுமா உனக்கு. நான் மகா பாபி, என்னை ரட்சித்து இந்த ஜீவனை ரட்சித்து அந்த திருவேங்கனுடையான திருவடியிலே சேர்க்க வேண்டும் என்பது உன்னுடைய சங்கல்பமாக இருக்கும்போது எம்பெருமானுடைய திருஷ்டியானது என் மேலே ஒரு கோப திருஷ்டியாக ஆகாதபடி நீ உன்னுடைய விளையாட்டுக்களாலே அவனை மயக்கி வச்சுருக்கமா. அப்போது என்னன்னா பெரிய பிராட்டியாரம் பூப்பிராட்டியாரம் உன்னை பார்க்குறா பாரு. இந்த தயாதேவி என்ற குணமானது இந்த ஜீவாத்மாவை ரட்சிப்பதற்கு எம்பெருமானே மயக்கெடுத்து பாரு அப்படின்னு சொல்லி உன்னுடைய அந்த சித்து விளையாட்டுக்களிலே பூப்பிராட்டியாரும் பெரிய பிராட்டியாரும் ரொம்ப பகுமானத்தோடு அவள் திருவுள்ள பற்றி உன்மேலே ரொம்ப ஒரு பிரியமாக இருக்கா. அவளுடைய நன்மதிப்பை உன்னுடைய விளையாட்டாலே எம்பெருமானை மயக்குவதாலே என்னை ரட்சிப்பதாலே நீ பெறுகிறாய் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய இந்த பாசுரத்துடைய சாராம்சமாக பெரியவா வியாக்கியானம் சாதிக்கிறார். விஷயம் என்னன்னா
ஒரு ஸ்திரீ இன்னொரு ஸ்திரீயை ஒத்துக்க மாட்டா லோகத்தில். நம்ம ஆத்துல எங்காலே பார்க்குறோம். மாமியார் ஒன்று சொன்னால் மாட்டு பொண்ணு ஒன்று சொல்லுவா, பொண்ணு ஒன்று சொல்லுவா, பக்கத்தாத் மாமி ஒன்று சொல்லுவா. அவளுடைய ஒப்பீனியன் என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்காது. இது லோக திருஷ்டி. இல்லந்தோறும் இதே ஒரு கதை தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி காட்டும் விஷயம் தர்மம் என்னன்னா, எப்போ பெண்கள் ஒருவரை மதிப்பது துர்லபமாக இருக்கோ, ஆனால் இந்த பிராட்டி 3 பேரும் அனாயாசமாக தயாதேவியை அவா மேலே ஒரு பகுமானமாக இருக்காளே அப்படின்னு பார்க்கும்போது லோகத்துக்கு ஏதோ விஷயம் சொல்லுவது போல இந்த பாசுரம் அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு இது உள்ள குடஞ்ச விஷயத்தை எடுக்கிறா ஆச்சாரியாள், நம்ம ஆச்சாரியாள். ஆனால் மகுமதி மனபாயம் விந்தசி ஸ்ரீதரண்யோஹோ ஹே ஸ்ரீனிவாசே அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் அழகாக தலை கட்டி கொடுக்குறார். ஒரே பிரிவில் சொல்லணுன்னா சாராம்சத்தை, தேசிகனை ரட்சிப்பதற்கு, குணமில்லாத இந்த ஜீவனை ரட்சிப்பதற்கு குணமுடையதான தயாதேவி எம்பெருமான மயக்கி தன் கட்டுப்பாட்டிலே வச்சுண்டு இந்த பூப்பிராட்டியினுடையவும் இந்த பெரிய பிராட்டியினுடையும் நன்மதிப்பை பெறுகிறாள் என்பதுதான் சாரார்த்தம் இந்த பாசுரத்திலே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.